பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு சில நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மீடியமாக இருந்தது வந்து இந்த ரேடியோ. ஸோ ரேடியோவில் தான் எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா அந்த மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகலாமா வேண்டாமாங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்போ ரேடியோவில் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி வளர டெலிவிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்தது அந்த ஷட்டர் போட்டு லாக் அண்ட் கீயோட வந்தால் பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன், மேலே ஆண்டனா இருக்கும். ஆண்டனா வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தோம்னா சேனல் தெரியும். அதுலேயும் 2 சேனல் தான், டிடி நேஷனல் அப்படிங்கிறது. அதுவும் கொஞ்சம் மேகமூட்டத்துடன்லாம் இருந்தது அப்படின்னா சேனலே தெரியாது. அதுலயும் அந்த சேனல் வந்து பார்க்கறது ஏதோ திருவிழா அப்பெல்லாம் ஏரியாவுக்கு ஒரு வீட்டில் தான் அந்த டிவி இருக்கும். எல்லாமே திருவிழா மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக்சர் டியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெக்னாலஜியா வளர எல்லார் வீட்டுக்கும் இந்த கலர் டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இன்னைக்கு டெலிவிஷன் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு அத்தியாவசிய பொருளாவே மாறிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜி எப்படி வளர்ந்து டிவி வந்து இந்த அளவுக்கு வந்ததோ, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட், அப்புறம் கலரு, அப்புறம் எல்சிடி, அப்புறம் எல்இடி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3D டெலிவிஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேனல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம டிவி இப்போ என்ன மோடில் பார்க்கணும்னா 2 மோடு தான். ஒன்று வந்து கேபிள், இன்னொன்று வந்து டிடிஹெச். ஸோ கேபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 100 ரூபா கொடுத்துட்டு 100 சேனல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்மளுடைய டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளான் அண்ட் டாரிஃப் என்ன அப்படின்னா, மாத சந்தா அப்படிங்கிற பேரில் நீ 130 ரூபா கொடு. அது போக நீ எந்த மாதிரியான சேனல்லாம் அதிகமாக பார்ப்பியோ அதை வந்து ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி வச்சு எந்த மாதிரி சேனல்லாம் அதிகமாக பார்ப்பியோ அதுக்கு எல்லாமே பேக்கேஜ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீ பார்க்கவே மாட்டேன்னு அடம்பிடிப்போ தெரியுமா ஒரு சில சேனல்ஸ், அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் எடுத்து நான் அந்த 130 ரூபாயோட சேர்த்து நான் ஃப்ரீயா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 130 ரூபா கொடுத்துட்டு இந்த பேக்கேஜில் உள்ள சேனல் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்கு, 25, 10, 65ன்னு. அதெல்லாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா ஒரு 230லேருந்து 250 ரூபா வரையும் வந்துருது. இது நார்மலுக்கு. இதுவே ஹெச்டியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு தனி ரேட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இது மாதிரியான பிளான்ஸ் வந்து எங்க இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிடிஹெச்ல தான் இருந்தது. டிடிஹெச் தான் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட்டுக்கு வந்து 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் இயர்லி பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் போட்டு அடிஷனலாக ஃபர்தராக நமக்கு ஏதாவது சேனல் வேணும், அது தனி பேக்கேஜாக இருக்கும். அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டு இருப்போம். ஸோ மக்களாகிய நமக்கு அதை வந்து கன்வின்சிங்காக இல்லை, ரொம்ப அதிகமாக சார்ஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் எல்லாருமே வந்து கேபிளுக்கு மாறினோம். ஸோ கேபிளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு 100 சேனல் பார்த்துட்டு ஜாலியாக தான் இருந்தோம். பட் இப்போ இந்த மாதிரியான ஒரு திட்டம் வரதுனால மக்களுக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அவங்களுடைய மாசத்துல அவங்க பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அதில் இப்போ ஒரு 130 ரூபாயிலிருந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகுமே தவிர எந்த வகையிலையும் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த பிளான் மூலியமா கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் இந்த ஊர்லலாம் இருப்பாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் நாங்கள் ஒரு 10 சேனல் தானே பார்க்குறோம், அந்த 10 சேனல் மட்டும் நீங்கள் காசு வாங்கிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களே இப்போ வந்து இந்த மாதிரி திட்டம் வந்திருக்குன்னு சொன்னால் கூட செருப்பால் அடித்து பற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தான் அவங்க வந்து இப்போ அமல்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ வந்து எல்லாமே டெக்னிக்கலாக மாறிடுச்சு, டெக்னாலஜி வைஸ் எல்லாம் ஆன்லைன் மோடுக்கு மாறிட்டாங்க. அப்படிங்கிறனால இப்போ ஒவ்வொரு சேனலுமே அவனுக்குன்னு ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டான். சன் நெக்ஸ்ட், ஹாட் ஸ்டார், ஜி5 அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் நம்ம இங்கே டெலிவிஷனில் பார்க்க மறந்துட்டா கூட அந்த ஆப்பில் பார்த்துடலாம் அப்படிங்கிறனால. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே நிறைய வந்து இந்த ஆப் வழியாக தான் நிறைய வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெலிவிஷன் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டிஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச்லேருந்து எல்லா விஷயமும் இப்போ நம்ம ஆப்லேயே பார்க்குறனால இப்போ ஆன்லைன் மோடுக்கு தான் எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த சமயத்தில் அவங்க வந்து என்ன பண்ணால் டேரிஃபை கம்மி பண்ணி தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது. ஆக்சுவலாக அதை சொல்ல போனால் அது சரியான பகல் கொலை. எக்ஸாக்டாக சொன்னால் பகல் கொலைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அதையும் ஒவ்வொரு சேனலில் இருக்கிற ஹைலி செலிபிரேட்டட் செலிபிரிட்டிஸை வச்சு அவங்க விளம்பரப்படுத்துறது தான் வேற லெவலில் இருக்கு. அண்ட் மேற்போக ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜியோ நெட்வொர்க் மாறிட்டாங்க. இப்போ அதே ஜியோ வந்து இப்போ டிடிஹெச்சுக்கும் வரப்போகிறதா நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. இன்கேஸ் அவங்க டிடிஹெச்சுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய கன்சியூமரை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக கம்மியான சீப்பான ரேட்டில் நிறைய பிளான்ஸ் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரப்ப எல்லாருமே ஜியோக்கு மாறிட்டாங்கன்னா கேபிள் அப்படிங்கிறது யாரும் ஹைலி வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால ஜியோக்கு மாறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கேபிள் அப்படிங்கிறது அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆயிரும், அழிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மேற்போக இந்த மாதிரி நம்ம அந்த திட்டம் கொண்டு வரனால நம்ம பார்க்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 24 சேனல் எடுத்து போட்டு மீதிலாம் நிறைய சேனல்ஸ் இருக்கும் தெரியுமா, நம்ம தப்பித்தவரி கூட ரிமோட் அமுக்கணும் கூட டக்குன்னு மாற்றிடுவோம்ல, அந்த மாதிரியான சேனல் கம்பெனிக்காரெல்லாம் இழுத்து முடின்னு போக வேண்டியதுதான். அவனுக்குலாம் வியூஸே இருக்காது, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, அந்த சேனல் எவனும் விரும்பி பார்க்க மாட்டான். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பேக் இருந்தாலும் அதை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ண போகிறது, அந்த பேக்கேஜ் எடுத்தவன் சப்ஸ்கிரைபும் பண்ண போகிறதில்ல. ஸோ சாதாரண மக்களான நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து அவங்க அமல்படுத்தலை. ஆக்சுவலாக டிசம்பர் 28 அமல்படுத்த வேண்டியது, பட் அவங்க அமல்படுத்தலை. நிறைய வந்து டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, இந்த திட்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல இதை அமல்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இருங்க இன்னும் அந்த வீடியோ முடியலை. நீங்கள் நெட்டிவ் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து நடுவில் வர லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக் பேன் ஆன்டி இந்து லோயலோ அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து இப்போ இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றின வீடியோ லெஃப்ட் சைட்லையும், விக்ரம் சார் அண்ட் மணிரத்னம் சார் காம்பினேஷனில் வந்த ராவணன் படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த 2 வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.